இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல பிரிட்டன் ஐரோப்பிய யூனியன்ல இருந்து வெளியேறிக்கிறாங்க. அதாவது பிரிட்டன் எக்ஸிட்னு சொல்லி. சரிங்களா? இதனால அங்க 2 முறை பிரதமர் அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யற அளவுக்கு வந்திருக்குது. இப்போ பிரிட்டன் இந்த ஐரோப்பிய யூனியன்ல இருந்து வெளியே வந்த பிறகு இப்போ பிரிட்டன் ஐரோப்பிய யூனியன்ல எத்தனை நாடுகள் இருக்கு, பிரிட்டன் எப்ப வெளியே வந்தாங்க, இந்த ஐரோப்பிய யூனியன் எதுக்காண்டி தோற்றுவித்தாங்க, அதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஐரோப்பிய யூனியன் பாத்தீங்கன்னா அது அபிஷியலா என்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 1, 1993. இதோட தலைமையிடம் பாத்தீங்கன்னா புரூசல்ஸ், பெல்ஜியம். இப்போ உறுப்பு நாடுகள் இப்ப எத்தனை இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 27. அதாவது இதுக்கு முன்னாடி ஐரோப்பிய யூனியன்ல 28 நாடுகள் இருந்தாங்க. இந்த பிரிட்டன் வெளியேறின பிறகு இப்ப எத்தனை நாடுகள் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 27. ஓகே, இந்த ஐரோப்பிய யூனியன் எதுக்காண்டி உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளின் அரசியல் மற்றும் பொருளாதார ஒற்றுமையை சாத்தியமாக்கும் அமைப்பு. சரிங்களா? அவங்களுடைய அரசியல் பொருளாதார ஒற்றுமையை வலுப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த ஐரோப்பிய யூனியன் சொல்லி ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாங்க. ஓகே, இந்த ஐரோப்பிய யூனியனோட கொடி ஃபர்ஸ்ட் எப்பப்ப அங்கீகாரம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1986. இந்த ஐரோப்பிய யூனியனை உருவாக்குறதுக்காண்டி இவங்க ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க, மாஸ்ட்ரிச் உடன்படிக்கை. சரிங்களா? அப்போ மாஸ்ட்ரிச் உடன்படிக்கை எதனுடன் தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியனை உருவாக்குறதுக்கு சம்பந்தமாக தொடர்புடையது. அப்ப இந்த மாஸ்ட்ரிச் உடன்படிக்கை உறுப்பு நாடுகள்லாம் எப்ப கையெழுத்திட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 1991. அப்புறம் இந்த ஐரோப்பிய யூனியன் உடன்படிக்கை செயல்முறைக்கு வந்த வருடம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1993. அபிஷியலா நடைமுறைன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 1, 1993. ஓகே, இந்த ஐரோப்பிய யூனியன்ல இருந்து பிரிட்டன் அதிகாரப்பூர்வமாக விலகியது அது எப்பன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 31, 2020. அதாவது பிரிட்டன் எக்ஸிட்னு சொல்லுவாங்க. அப்போ ஐரோப்பிய யூனியன்ல இருந்து பிரிட்டன் எப்ப வெளியேறுச்சுன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 31, 2020. அப்போ இந்த பிரிட்டன் வெளியேறின பிறகு இப்ப ஐரோப்பிய யூனியன்ல எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 27. இப்போ ஜென்ரலா நமக்கு எப்படி கேட்கலான்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற நாடுகள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 27. பிரிட்டன் எப்ப வெளியேறுச்சுன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 31, 2020. அல்லது ஐரோப்பிய யூனியனோட தலைமையிடம் எங்கன்னு கேட்டாங்கன்னா புரூசல்ஸ். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெல்ஜியம் நாட்டுல இருக்குது. ஓகே, இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.